நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் பிஹெமோத் என்கிற ஒரு மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பொல்லாத ஆவி, கடைசி காலத்தில் எழும்ப போகிற பொல்லாத ஆவி என்றும், இது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிருகத்தின் சாயலை ஒத்திருக்கிறது. அதை குறித்தே கர்த்தர் இந்த இடத்தில் பேசியிருக்கிறார் என்றும் தெரிந்து கொள்வோம். அதாவது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வானத்திலிருந்து வலு சிற்பம் கீழே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பல காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிகெமோத்தருடைய கிரியைகளில் ஒரு பிரதானமான கிரியை என்று யோபு 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதானமானது என்றால் முக்கியத்துவமானது, முதன்மையானது என்று பொருளாகிறது. அப்படி இருக்க அது தன் வாளை கேதுரு மரத்தை போல நீட்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் அது தன் வாளை நீட்டி வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கீழே விழத்தள்ள பண்ணிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீளமான வாளுள்ள ஒரு மிருகம் என்று. ஏசாயா 14, எசேக்கியேல் 28 அதிகாரங்களில் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சாத்தானாய் மாறுவதற்கு முன்பாக கர்த்தருடைய கிரியைகளில் பிரதானமான கிரியையாக வான மண்டலத்தில், அதாவது பரலோகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளை விட உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட கேரூப் என்னும் தேவ தூதர்களின் கூட்டத்தை சேர்ந்தவன் என்று நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய அந்த கேரூப் எவ்வளவு அழகாக இருந்தது, எவ்வளவு ஞானமாய் இருந்தது, அது வியாபாரம் செய்தது என்றெல்லாம் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வலு சர்ப்பத்தை குறித்துதான் அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் மூன்றையும் இணைத்து வைத்து பார்க்கும்போது யோபு 40ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற பிகெமோத்தும், ஏசாயா 14, எசேக்கியேல் 28 சொல்லப்பட்டிருக்கிற கேரூபும், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வலு சர்ப்பமும் மூன்றும் ஒரே காரியத்தை குறிக்கிறது. இதில் யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரதானமான ஒரு கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உற்பத்தி செய்ததில் மிக உயர்ந்தது என்று இந்த காரியம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிருகம் மாட்டை போல பிள்ளை தின்னும், அது மிகவும் வலிமை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மூன்று வேத பகுதிகளிலும் இந்த காரியங்கள் பொருத்தமாய் வருகிறது. அப்படி என்றால் கடைசி காலத்தில் நாம் சந்திக்க போகிற பொல்லாத வலு சர்ப்பத்தின் கடைசி காலம் என்றால் என்றோ ஒரு காலம் வரப்போகிறது என்று சொல்லவில்லை. இப்பொழுது அந்த வலு சர்ப்பத்தோடு பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலம்தான் இது. இப்பொழுது இது நடந்து கொண்டிருக்கிறது. இதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வரப்போகிற காலமாய் இராமல் இப்பொழுது நாம் வாழ்கிற இந்த பூமியில் இந்த காலத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த காரியத்தை நாம் எப்படி அறியலாம் என்றால், இதற்கு விளக்கம் சொல்லவோ நிரூபிக்கவோ தேவையில்லை. விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது அவரவர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்படும் பொழுது பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்கிற, அதாவது நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கும் பொழுதுதான் வலு சர்ப்பம் நம்மிடத்தில் யுத்தம் செய்ய வரும். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்குவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் நீதிமான்களுக்கு அதிக உபத்திரவம் வருகிறது? நீதிமான்களுக்குத்தான் அதிக உபத்திரவம் வரும். ஏன் என்றால், நாம் அந்த உபத்திரவத்தையும் ஏற்றுக்கொண்டு நீதியின் பாதையில் வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு யுத்த வீரர்களாக வாழவே இந்த உலகத்திற்கு மனிதர்களாய் பிறந்திருக்கிறோம். சுகபோகமாக வாழ்வதற்கு மனிதர்கள் பிறக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நம் வாழ்க்கை என்பது இந்த பூமியில் முடிந்து போகிற ஒரு காரியம் அல்ல. இது கொஞ்ச காலம் வந்து போகிற ஒரு இடம். அதனால்தான் கர்த்தர் இஸ்ரவேலரை கூடார பண்டிகையை ஆசரிக்க சொன்னார். 7 நாட்கள் கூடாரங்களில் இருக்க சொன்னதின் நோக்கமே அதுதான். இவ்வுலக வாழ்க்கை என்பது நமக்கு நிரந்தரமற்றது. அது வந்து போகிற ஒரு தற்காலிகமான ஒரு இடம்.
நாம் இங்கு வந்து சாதிக்க வந்திருக்கிறோம். யுத்தம் செய்ய வந்திருக்கிறோம். சாத்தானை இந்த பூமியிலிருந்து அகற்றி போட வந்திருக்கிறோம். அப்படி இருக்க நாம் அவனோடு யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் என்றால் சுகபோகமாக இருக்க முடியுமா? ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு சுகமாக சாப்பிட்டுக் கொண்டு தூங்கிக் கொண்டு நம்மால் எப்படி யுத்தம் செய்ய முடியும்? முடியாது. யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் யுத்த களத்தில் நிற்க வேண்டும். யுத்த ஆயுதங்களை தரிக்க வேண்டும். யுத்த ஆயுதங்களை எடுக்க வேண்டும். யுத்தத்தின் காரியங்களான அந்த உடைகளை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். கேடகத்தை எடுக்க வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் யுத்தம் செய்ய முடியும். அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுகபோகமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒரு சிறு துன்பம் சாத்தான் கொடுத்தால் உடனே அவன் பேச்சை கேட்டு விழுந்து போவார்கள். நன்றாக டிவி பார்த்து கொண்டு, நன்றாக சாப்பிட்டு, நன்றாக சமைத்து, நண்பர்களோடு பேசிக்கொண்டு, செல்போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டு, பொழுதுபோக்கு காரியங்களில் ஈடுபட்டு, சுகமுகமாக வாழ்ந்து நேரடியாக நரகத்திற்கு போவதற்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள் போகலாம். கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. சுகபோக வாழ்வை வாழ நினைக்கிறவர்களுக்கு. யுத்தம் செய்யதான் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். அதை உணர்ந்து நீதியின்படி வாழ்ந்து நம்மை நாம் நொறுக்கவும் ஒடுக்கவும் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டும் அந்த காரியத்தை. மாம்சத்தை ஒடுக்கி ஆவியின்படி நாம் வாழ வேண்டும். துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி தான் நம் நோக்கமா இருக்க வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்றால் போராட்டம் வேண்டும். போராட்டம் இல்லாமல் வெற்றி ஏது? போராட பயந்தவன் கோழை. அவனால் வெற்றி பெற முடியாது. அதற்கான வாய்ப்பு இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சுகபோகமாக வாழ வேண்டும். நான் இப்படியாக அனுபவிக்க வேண்டும், அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் தேடிக்கொண்டிருக்க கூடாது. அதற்கு காலம் அது அல்ல. இந்த காலத்தில் அது முடியாது. நாம் நித்திய ஜீவனில் போய் சுகமாக வாழப் போகிறோம். அது பரிசுத்தமான சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சாபம் இல்லாத ஒரு உலகம், அதில் வாழ வேண்டும் என்றால் இந்த சபிக்கப்பட்ட பூமியில் யுத்தம் செய்து வெற்றி பெற வேண்டும். தோல்வி அடைந்தவர்கள் நரகாக்கினைக்கு தான் செல்ல வேண்டும். தோல்வி அடைந்தவர்களுக்கு அக்னி கடலும், வெற்றி பெற்றவர்களுக்கு ஜீவ கிரீடமும் பரலோக ராஜ்யமும் ஆயத்தமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை நமக்கு தர சித்தமாய் இருக்கிறார். புரிந்து கொள்வோம். இப்படியாக வலு சர்ப்பத்தையும், அதாவது கேருபாய் இருந்து வலு சர்ப்பமாய் மாறின பொல்லாத ஆவியை குறித்து கடைசி காலத்தில் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வலு சர்ப்பத்தை குறித்து இந்த பிஹேமோத் என்கிற இந்த மிருகத்தை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இது இந்த பொல்லாத ஆவியோடுதான், அது சாத்தான், அவனோடுதான் யோபையா யுத்தம் செய்திருக்கிறார். யோபையாவுக்கு துன்பம் கொடுத்தது இந்த பிஹேமோத்து தான். ஆரம்பத்திலும் சாத்தான் வருகிறான் யோபு புஸ்தகத்தில், கடைசியிலும் அவனை குறித்த ரகசியங்களை மறைமுகமாக, நேரடியாக அல்ல மறைமுகமாக கர்த்தர் இந்த மிருகத்தை சொல்வதை போல சொல்லி இருக்கிறார். இல்லை என்றால் இந்த காரியத்தை இந்த இடத்தில் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை புரிந்து கொள்வோம். திடீரென்று கர்த்தர் பல கேள்விகளை கேட்டுவிட்டு இந்த மிருகத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த பூமியில் இருக்கிற ஏதோ ஒரு மிருகத்தை சொல்லுகிறார் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏற்கனவே இருந்திருக்கிறது அப்படி என்று நினைக்கலாம். ஒருவேளை இருந்திருக்கலாம், மிருகமும் இருந்திருக்கலாம், அது இப்பொழுது இல்லாமலும் போயிருக்கலாம். ஆனால் வேத வசனங்களுக்கு 7 பொருள்கள் உண்டு. அதற்கு மேற்பட்ட பொருள்களும் உண்டு. அப்படி இருக்க இது ஒரு பொருளை மட்டும் குறிக்கக்கூடிய காரியம் அல்ல. அப்படி என்றால் அதை இந்த அளவுக்கு விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமாக அந்த மிருகத்தின் சாயல், அதனுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார் என்றால் கண்டிப்பாக இது கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு தேவையான ஒரு காரியமா இருக்கிறது. தயவு செய்து கதை படிப்பது போல நாம் படித்துக் கொண்டே இருக்காமல் அதன் ஆழத்தை சற்று தியானித்து புரிந்து கொள்வோம். சரி, இந்த பிஹேமோத்தின் தன்மை என்ன? அது இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி வலு சர்ப்பத்திற்கு உவமையா இருக்கிறது. கடைசி காலத்தில், அதாவது இந்த காலத்தில் இப்பொழுது வானமண்டலத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வலு சர்ப்பம் தன்னை அறியாமல், அதற்கே தெரியாமல் இங்கிருக்கிற பூமியில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை எதிர்க்கிற யுத்த வீரர்களான கர்த்தருடைய சேனையானது ஆவிக்குரிய யுத்தம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. இனி அந்த வானத்தில் இருக்கிற வலு சர்ப்பமானது பூமியில் விழப்போகிறது.
ஆனால் அது விழுந்த பின்பே அதற்கு தெரியும் நாம் வானத்திலிருந்து விழுந்து விட்டோம் என்பது. அதுவரைக்கும் அதற்கு தெரியாது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை படித்து பார்ப்போம். அது கீழே விழுந்தவுடன் திருச்சபையை எதிர்த்து யுத்தம் பண்ண வரும். திருச்சபைக்கு விரோதமாக எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் அழிக்க வரும். திருச்சபையில் பிறக்க போகிற புதிய சந்ததி, அதாவது ஆண் பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண் பிள்ளை தீர்க்க தரிசன சந்ததி. தீர்க்க தரிசன ஆவியால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் எழும்ப போகிறார்கள். திருச்சபையிலிருந்து தோன்ற போகிறார்கள். அப்படி அவர்கள் தோன்றி வரும்போது அவர்கள் அந்த அபிஷேகம் பெற்று வரும்போதே அவர்களை அழித்து விட வேண்டும், அவர்களை விழுங்கி விட வேண்டும் என்று வலுசர்ப்பம் வந்து நிற்கும். ஆனால் கர்த்தர் அவர்களை எடுத்துக் கொள்வார். இப்படிதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்க போகிறது, ராப்சர் என்று சொல்லுவோம். அது நடக்க போவதற்கு காலம் மிகவும் சமீபமாயிற்று. வலுசர்ப்பம் கீழே விழப்போகிறது. ஏனென்றால் வானத்தில் இருக்கிற வலுசர்ப்பத்தோடு பூமியில் இருக்கிற இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்பொழுது யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வலுசர்ப்பம் கீழே விழ வேண்டும் என்றால் மிகாவேல் தூதன் யுத்தம் செய்ய வேண்டும். அவர் நேரடியாக மிகாவேல் தூதனும் அவருடைய சேனைகளும் மேலே யுத்தம் செய்வார்கள். அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் பூமியில் இருந்து அவர்களுக்கு கட்டளை கொடுக்க கர்த்தருடைய பிள்ளைகள் மனிதர்கள் இங்கிருந்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தானுக்கு பூமியின் மேல் அதிகாரம் கொடுத்தது ஆதாம் ஏவாள் என்ற மனிதர்களை, அவர்களுடைய இரத்தத்தில் பிறந்த, அவர்கள் தலைமுறைகளில் வந்த, அவர்களுடைய வாரிசுகளாக வந்த மனிதர்கள் தான் அந்த வலுசர்ப்பத்தை வெளியே தள்ள வேண்டும். அந்த யுத்தத்தை கடைசி கால யுத்தம் என்று சொல்வோம். அந்த யுத்தத்தை இப்பொழுது இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் கர்த்தருடைய சேனை என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது அவர்கள் யுத்தம் செய்யும் பொழுது கட்டளை கொடுக்க கொடுக்க மிகாவேல் தூதன் அங்கு யுத்தம் செய்து யுத்தம் முடியும் போது வலுசர்ப்பமானது கீழே தள்ளப்படும். கீழே தள்ளப்பட்டதும் இங்கிருந்து யுத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆண் பிள்ளை ஆகிய தீர்க்க தரிசன சந்ததி கர்த்தர் அந்த யுத்தம் முடிந்ததும் இவர்கள் யுத்தத்தை வெற்றி பெற்றதினால் அவர்களை எடுத்துக் கொள்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், உழைப்பில்லாமல், அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. நோ பெயின் நோ கெயின் என்று சொல்வது போல கடைசி காலத்தில் மிகாவேல் தூதனோடு சேர்ந்து யுத்தம் செய்து வலுசர்ப்பத்தை கீழே தள்ள பண்ணுகிற கர்த்தருடைய சேனை தான் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்களே எடுத்துக் கொள்ளப்பட தகுதியுடையவர்கள். முதல் அடையாளம் அவர்கள் பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு சந்ததியா இருக்க வேண்டும். அவர்கள் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள், கர்த்தருடைய ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தவான்கள். பூமியில் பார்க்கும் போது யாருக்கும் தெரியாது, ஆனால் இவர்கள் பூமியில் இருந்து யுத்தம் செய்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த யுத்தம் செய்து அவர்கள் வெற்றி பெற்றதும் அந்த வெற்றிக்கு அடையாளமாக பரிசாக கர்த்தர் அவர்களை எடுத்துக் கொள்வார். இந்த காரியம் நடக்கும். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வலுசர்ப்பம் கீழே வந்து சபையை வந்து தேடும் அந்த பிள்ளையை விழுங்குவதற்கு. ஆனால் அங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் இல்லை, நம்ம கீழே தள்ளியவர்கள் இல்லை என்று தெரிந்ததும் திருச்சபையோடு யுத்தம் பண்ணும். இந்த காலமே உபத்திரவ காலத்தின் நடு மையமாய் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்வோம். அப்படி இருக்க உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் இதெல்லாம் முடிந்த பின்பே கர்த்தருடைய இரண்டாம் வருகை இருக்கும். இப்படியாக இந்த பிகிமோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வேத பகுதியும் ஏசாயா 14, எசேக்கியேல் 28, வெளிப்படுத்தல் 12 இந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சாத்தானை பற்றின காரியங்களும் நாம் சேர்த்து வைத்து பார்க்க வேண்டிய காரியமாயிருக்கிறது. இன்னும் தானியேல் ஐயாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களையும் நாம் சேர்த்து தியானிக்கும் பொழுது இன்னும் பல காரியங்கள் நமக்கு புரியும். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.